என்னம்மா சொல்றது? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை. எதுக்குதான் கல்யாணம் பண்ணேன்னு ஆயிப்போச்சு எனக்கு. சே, பிடிக்கவே இருந்தவனுக்கு. யாரோடம்மா பேசிட்டு இருக்க? சரி இருங்கம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏமா உங்க அம்மாவோடைய பேசிட்டு இருந்த? ஏமா புருஷ பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவியா? இதே முதல்ல கடைசியா இருக்கட்டும், இனிமேல இப்படி எல்லாம் பண்ணாத. ஆமா ஆமா, இதுவே உங்க பையன் உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படியா பேசுவீங்க? இன்னும் ஏத்தி தான் விடுவீங்க. சும்மா என்கிட்ட தான் இப்படி. 3 weeks later. மம்மி உங்க மருமக கிட்ட சொல்லி மம்மி என்கிட்ட இது தெரிந்து பேசிட்டுக்கிறா. ஒரு நாள் என்கிட்ட சமைக்க வாங்க போறேன் தான் சொல்றேன். நானே இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்டா. ரொம்ப நாளா இவ ரொம்ப தெனாவிட்டா திரும்பிட்டு இருக்கா. எந்த பேச்சு சொன்னாலும் ரொம்ப கேட்கறதே இல்லவா. ஏன் மம்மி நானே கான்ல இருக்கிற என்னையே ஏத்தி ஏத்தி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க. இப்ப புரியுதாப்பா? புருஷ பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அம்மா கிட்டயே கொண்டு சொன்னாலும் அம்மா ஏத்தி விடுவாளே தவிர அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா 90% வீட்டுல மாமியார் மருமக பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குப்பா. இப்போ அவங்க கிட்ட நீ போய் உன் பிரச்சனைய சொன்னா இது பூகம்பமா வெடிக்குமே தவிர இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. அதனால உங்க புருஷ பொண்டாட்டி பிரச்சனைய நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. இதுல யாரையும் சேர்த்தாதீங்க. போய் அவளை சமாதானம் படுத்துக்கோ. சரி மம்மி.